ஆசீர்வாதம் சாமி. வாங்க சாமி, வாங்க வாங்க. न जाने क्यों होता है जिंदगी के साथ, अचानक ये मन किसी के जाने के बाद कर फिर उसकी याद, छोटी छोटी सी बात. डब्बे बलों बलमे डब्बू. சாமி, யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? 2500 ஆண்டுகளாக இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அங்கு என்னை மக்கள் அறிவானந்தா என்று அழைப்பார்கள். தாங்களும் என்னை அவ்வாறே அழைக்கலாம். சாமி, நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன? ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற அறிவானந்தாவை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. மைண்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குரு தூங்குந்துறவின் ஆன்மா இங்கே எழுந்தருளிப்பதாக அவர் ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பூமியை புனிதமாக்க தூங்கும் துறவியின் ஆன்மாவோடு இவர் பேச்சுவார்த்தை நடத்த இங்கே வந்திருக்கிறார். எப்ப கண்வழிச்சு பாரு. இது தூங்குந்துறவிக்கும் அறிவானந்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நாம் அமைதியாகவும் அவரை வணங்கியபடியே இருக்கணும். புரியுதா? சரி 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 சரி. அறிவானந்தம், அறிவானந்தம், அடிச்சு ஜோன்சன் பண்ணிட்டு பாத்துக்கோ. இருங்க தர்றே, பேசாம கொன்றுவேன். அறிவானந்தம், அறிவானந்தம், இருக்கிற கொஞ்சம் முடியும் புடிங்கணும் பாத்துக்கோ. உன்னை குத்தி புடிங்க, குத்தி. அறிவானந்தம், அறிவானந்தம், அறிவானந்தம். என்ன விஷயமா சாமியை பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா, எங்க வீட்டுக்கார் நிறைய குடிக்கிறாரு ஐயா. சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. அது ஊரே இருக்குடா. எங்க அம்மாவுக்கு 3 புருஷன். டேய், எந்த ஊர்ல இல்லடா. நாங்க மொத்தம் 11 பேர்னு. உங்க அப்பா வேலைக்காரன். எனக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகலைங்க. அதான் சாமியை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஃபோன் நம்பர் கொடுங்களேன். இது என்னடா வம்பா போச்சு? சாமி நண்பா, நம்ம எதிர்பார்த்ததை விட இங்கே பக்தர்கள் கூட்டம் நிறையாவே வந்துட்டுருக்கு. இதுதான் நீ தியானத்தை முடிக்க வேண்டிய கரெக்டான டைம். நீ என்ன நினைக்கிற? ஓகே ஓகே. சாமி, சாமி, இந்த மணி எடுத்து ஆட்டிடுறேன். அறிவானந்த சாமிகள் புகழ், அறிவானந்த சாமிகள் புகழ், அறிவானந்தம். விரல வச்சு என்னென்னமோ செய்யறாரே. பெரிய வித்தக்காரா இருப்பார் போல. கண்ணை முன்னால் கரெக்டா சென்டர் பண்றாரே. பார்த்துட்டார். முடிச்சு விட்டீங்க, போங்க. நான் அங்க போறேன். நல்லபடியா முடிஞ்சு. நீங்க ஆரம்பி. தூங்கும் துறவின் அன்பு குழந்தைகளே, கடந்த 2 நாட்களாக தூங்கும் துறவின் ஆன்மாவுடன் பேசினேன். மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டேன். அவர் எனக்கு அளித்த உத்தரவின்படி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ யாம் இங்கு எழுந்துள்ளோம். நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன சாமி வழி? புற்றற்ற பாம்பு போல் பற்றற்று இரு. பற்றுனா என்ன சாமி? பற்று அதுதான் பாவத்தின் ஆரம்ப புள்ளி. அதன் கடைசி புள்ளி சம்சார சாகரத்தில் நீங்கள் அனைவரும் கெண்ட, கெளுத்தி, எறா, பாறை, ஐர, ஜிலேபி போன்ற மீன்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்றாவது ஒரு நாள் நீங்கள் பற்று என்ற பாசவலையில் மாட்டிக்கொண்டால் பரலோகம்தான் போக வேண்டி வரும். ஆகவே சொல்லற்று வேணாலும் வாழாமல் இருந்து விடலாம், பற்றற்று வாழ வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பற்று என்பது அறுத்துவிடக்கூடிய ஒன்று. அதில் இணைந்தால் ஒருவருக்கு 2, இருவருக்கு 4 என்று நீங்கள் தொடர்ந்து விடுவீர்கள். அந்த தொடர்ச்சியினால் நீங்கள் படாத பாடுபடுவீர்கள். ஆகவே பற்றற்று இருங்கள். சாமி, சாமி, உங்க அண்ணன் மொக்கச்சாமி, உன் தம்பி அங்குச்சாமி, உன் தங்கச்சி அன்னமயில், இவர்களால் தானே உனக்கு பிரச்சனை? ஆமா சாமி, ஆமா. வசம்போடு கடுக்காய் சேர்த்து தும்பப்பூவையும் சேர்த்து 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு 1008 வாரங்கள் தூங்கும் துறவிக்கு காணிக்கை செய். உன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்துவிடும். வெறும் 10,000தோடு நின்று விடாதே. எவ்வளவு அதிகமாக செய்கிறாயோ அவ்வளவு பாவங்கள் குறையும். எவ்வளவு குறைவாக செய்கிறாயோ அவ்வளவு பாவங்கள் கூடும். சாமி நண்பா, அது என்ன 1008 வாரம் கணக்கு? அவனை நல்லா ஒத்து பாத்தியா? பார்த்தேன்.
1008 வாரங்கள்ங்கிறது சுமார் 19 வருஷம். அவன் அடிக்கிற 130 ரூபா சரக்குக்கு அவன் அவ்வளவு நாள் உயிரோட இருப்பானு அவனை படைச்ச கடவுளுக்கே தெரியாது. அதையும் மீறி வந்துட்டா இன்னொரு 1008 எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். பிரமாதம். சுவாமி என்னங்க சிஷ்யாயை ஏத்துப்பீங்களா? வா மகளே. என்னையும் உங்க சிசினா ஏத்துங்க சாமி, ஏத்துங்க. இவர் இது இலவசம், அது இணைப்பு. ஆஹா, பிசிபேலாபாத், சிந்துபாத், ஹைதராபாத். எந்த வேஷம் போட்டாலும் பிசு தட்டாம பண்றாரு. பிசிபிலாபாத்துக்கும் சிந்து பாத்துக்கும் என்ன சம்பந்தம்? கட்டிச்சு வரைக்கும் சாகுற வரைக்கும் இவரை விட்டு போகவே கூடாது. தூங்கும் துறவி ஆசிரமத்திற்கு புதிதாக வந்துள்ள சாமியாரை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து ஆசி பெற்று வருகின்றனர். தன்னை அறிவானந்தா என்று அன்போடு அழைக்க சொல்லும் அந்த சாமியார் 2000 வருடங்களாக இமயமலையில் கடும் தவம் புரிந்து தூங்கும் துறவி ஆசிரமத்திற்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். தலைவரே, எவ்வளவு சீக்கிரம் பணத்தை சேஃப்டி பண்றோமோ அவ்வளவு நல்லது. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது பக்கு பக்குன்னு இருக்குது தலைவரே. சரியான ஆளை பிடிக்கணும்யா. நான் இப்போ உங்களெல்லாம் வர சொன்னது அந்த தூங்கும் துறவி சாமியாரை பத்தி விசாரிக்க தான். ஐயா, அவரை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டேங்க. சாமியாரை நம்ம நம்பலாம். மக்களும் நல்ல விதமாக தான் சொல்றாங்க. நம்ம வெற்றி அவர் கூட தான் இருக்கான். நான் கூட பார்த்தேன்யா. சரி, யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்போம். யாராவது சாப்பிட்ற இடத்துல. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பால் பாயசம். அடுத்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். அந்த அறிவானந்தா சாமியார கொடையே போறீங்க சார். சாமியாரா இருந்தா சல்லி பயல இருந்தா எல்லாருடைய அந்தரங்கத்தையும் கொடைஞ்சு மக்கள் மத்தியில கொட்டதுதான் இந்த ரிப்போர்ட்டர் பால் பாயசத்தோட வேலை சார். சாதரகம், பாதரகம், திருசுக சொர்க்கம், கருணாகநீதம், ரம்பாசீதம், ஊர்வசி சகிதம், ஹமாரே ஹமாரே. சொல்வது ஒரு ஆற்றல், அதை விட சிறந்தது கேட்பது. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதால் உங்கள் ஆற்றல் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. ஏதோ இருக்கு மனசுல வச்சுக்காத. இப்ப சாமியாரை பார்க்கலாமா? ஐயோ அண்ணன், உங்களுக்கு எல்லாம் உரிமையா? வாங்க போய் பார்ப்போம். தான் உங்களை நல்வழிப்படுத்தும். வணக்கம் சுவாமி. வெற்றி, விஷயத்தை சொல்லிவிட்டாயா? இல்ல சாமி, நீங்களே சொல்லிருங்க. வாருங்கள். சுவாமி, பாவம் செய்த உங்களிடமும் பாவம் நிறைந்த இவ்விடத்திலும் நான் இருப்பதற்கான உத்தரவு எனக்கு கிடைக்கவில்லை. நான் இவ்விடத்தை விட்டு கிளம்பலாம் என்று முடிவு செய்துள்ளேன். சாமி சாமி வேணாம் சாமி, இங்கே இருங்க சுவாமி. அமருங்கள். 20 வயதில் தடியடி, 40 வயதில் அடிதடி, 43 வயதில் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று சுகுணசுந்தரி என்ற ஒரு முதிர்கன்னியை தாங்கள். சுவாமி, மேலும் இருக்கிறது, பட்டியலிடலாமா அல்லது? வேண்டாம் சுவாமி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது பரிகாரம் இருக்கிறது. நான் காரிய சித்தி செய்யும் பொழுது உங்களுக்கு குளிர்ச்சியான உணர்வு ஏற்பட்டால் உங்களது பாவம் தீர்ந்துவிடும் என்று பொருள். அதே நேரம் சூடான உணர்வு ஏற்பட்டால் நான் தங்குவதற்கு இவ்விடம் தகுதியற்றது என்று கிளம்பி விடுவேன். செய்யலாமா? சரி, செய்யுங்க சுவாமி. பனிவிழும் மலர்வனம் கமண்டலம் குளிரணும். குழிதோஷம் குழிதோஷம். ஷட் ஷட். என்ன அனுபவம் ஏற்பட்டது? சுவாமி, சில்லுன்னு நல்லா குளிர்ச்சியா இருக்கு சுவாமி. நான் உங்களை நம்ப மாட்டேன். வெற்றி சாமி, குளிர்ச்சியா தான் இருக்கு சுவாமி. நீங்கள் புனிதனாகி விட்டீர்கள். சுவாமி, என்ன புனிதனாக்கின மாதிரி இந்த இடத்தையும் புனிதமாக்கிருங்க. இதை சுற்றி இருக்க எல்லா இடமும் என்னோட தான். அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. பொருட்களை பயன்படுத்தலாம், ஆனால் நேசிக்க கூடாது. மனிதர்களை நேசிக்கலாம், ஆனால் பயன்படுத்தக்கூடாது. காரிய சித்தி சரசு சித்தி சம்சார சாகரஸ்ய மாங்கனீச்சம் மாங்கனீச்சம் வாங்கணும் நிச்சயம். என்ன பண்றாரு? டேய், சாமி கண்ணை மூடிட்டாரு. எப்ப திறப்பாரு? அது ஒரு வாரம் கூட ஆளானே சொல்ல முடியாது. ஒரு வாரமா? இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அவரு வேற லோகத்துல இருக்க மிச்ச சாமியோட பேசிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு போயிட்டு வேற நாள் வரலாம். சரி வா.